செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம் 3வது பகுதியில் பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது மிக மிக சிறப்பான இடம். தற்சமயம் அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் துன்பம் ஏற்படுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அச்சம் கிடையாது. அஷ்டம் சனியுடைய பிரச்சனைகளை குரு பகவான் பார்த்து கொள்வார். மேலும் ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது. அதாவது எந்த கிரகம் தீமை செய்வதாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு கேந்திரத்தில் இருந்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அதன்படி அஷ்டம் சனி நடந்து கொண்டிருந்தாலும் அஷ்டம் சனிக்கு அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குருபான் அந்த ஸ்தானத்துக்கு கேந்திரத்தில் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி லாபஸ்தானத்தில் வருவதனால் நிச்சயமாக அஷ்டம் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிதாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இருக்காது என்று உறுதியாக நம்பலாம். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட அஷ்டம் சனி இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்றால் குருபலம் நன்றாக இருக்கிறது. மேலும் ஒருவேளை குருபலத்தின் காரணமாக திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். அதாவது 1.5 மாதம் 2 மாதத்திற்குள் திருமணம் நடத்தப்பட வேண்டும். வெகுகாலம் திருமணத்தை தள்ளி வைத்தால் யாராவது குறுக்கில் திருமணத்தை கெடுத்து விடுவார்கள் என்றிருக்கிறது. இல்லாவிட்டால் ஆணும் பெண்ணும், அதாவது வரணும் அல்லது மாப்பிள்ளையும் பெண்ணும் பேசி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத விவாதங்கள் ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஆகவே திருமணம் முடிவானால், சிம்மராசியில் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனியுடைய பார்வையும் இருக்கிறது, குருடைய பார்வையும் இருக்குது. குருடைய பார்வை குழந்தையை பெற்றுக் கொடுக்கும், சனியுடைய பார்வை மருத்துவத்தை செய்தால் அதை கொடுக்கும். ஆகவே மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து தொழில் முனைவோருக்கு தொழில்துறையிலே ஆரம்பத்தில் சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் 2வது 3வது முயற்சியில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்படுமே தவிர உள்ளூர் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்காது. முக்கியமாக சர்வீஸ் தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது வாத்தியார் தொழில் அல்லது சர்வீஸ் தொழில் செய்பவர்களுக்கு, எங்காவது வேலையில் இருப்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் சம்பள உயர்வையும் பெறுவார்கள். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அவர்கள் நீங்களாக படிக்க வேண்டும். மற்ற மாணவருடன் சேர்ந்து படித்தால் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்களாக படியுங்கள். நிச்சயமாக மதிப்பெண்கள் நன்றாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிறிது தாமதமானாலும் நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று
விசாரித்து விட்டு எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து அதை பயிரிட்டால் நிச்சயமாக நல்ல வேளாண்மை கிடைக்கும், நல்ல பயிர்களுடைய நல்ல மகசூல் கிடைக்கும், அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். கிடைத்த வருமானத்தை வைத்து நீங்கள் உடனடியாக வேறு நிலத்தை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் சிறு சங்கடத்தில் பேரிலே உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைஞர்களுக்கு ஆரம்பத்தில் தன்னுடைய படங்கள் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 2வது 3வது முயற்சியின் காரணமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு மூட்டு வலி மாத்திரம் வரும், மூட்டு வலி வரும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு வீடு மனை வாங்கும்போது அதில் ஏதாவது வழக்குகள் இருக்கிறதா என்று சரி பார்த்து விட்டு வாங்க வேண்டும். வழக்குகள் இருக்கின்ற இடத்துல நீங்கள் வீடு மனை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகள் உள்ள இடத்துல வீடு மனை வாங்கினால் அதை தீர்வதற்கு பல காலங்கள் 2.5-3 வருடங்கள் ஆகிவிடும். ஆகவே அஷ்டமசனி நடக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் வீடு மனை வாங்கலாம், ஆனால் லிட்டிகேஷன் இல்லாமல் வழக்குகள் இல்லாத இடமா என்று பார்த்து அதை வாங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசியில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கு இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், அதில் ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனையின் பேரில் கிடைக்கும். அதாவது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு கிடைக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம். பேசி தீர்த்தால்தான் நல்லது. ஒருவருக்கொருவர் வழக்குகளை போட்டு கொண்டால் சொத்துக்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஆகிவிடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை அமைகிறது. ஆகவே பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் புருஷன்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சியின் காரணமாக மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அதாவது சிம்மராசினும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை மகம் நட்சத்திரத்திலே குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. அதாவது குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அந்த குலதெய்வ முறைப்படி பொங்கல் வைக்க வேண்டுமா அல்லது எதை செய்ய வேண்டும் என்று அந்தந்த குலதெய்வத்திற்கென்று ஒரு வழக்கம் இருக்கும். அந்த குலதெய்வ வழக்கப்படி குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்து வந்தாலும் நல்ல பலன்களை பெற முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதனுடைய தேவதை என்றால் ஆண்டாள் அல்லது பார்வதி தேவி. ஆகவே காஞ்சிபுரம் சென்று பூரம் நட்சத்திரத்தில் காமாட்சி அம்மனை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வணங்கிவிட்டு வரலாம். அதன் மூலமாக பூரம் நட்சத்திர பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை சூரியனார் கோயில் சென்று, என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன், மேலும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு அதிபதியும் சூரியன். ஆகவே ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபாட்டு முறைப்படி 9 தீபங்கள் வைத்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது இந்த பரிகாரம் போதுமானது. ஆனால் அஷ்டமசனுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பிரதி மாதம் 3 மாதங்கள் பிரதி மாதம் முதல் அல்லது 3வது சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெயை வாங்கி கொடுத்து அவர்கள் தீபத்திற்கோ அல்லது சமையலுக்கோ அல்லது அபிஷேகத்துக்கோ எதிர்கொண்டாலும் பயன்படுத்தி கொள்ளட்டும். 1 லிட்டர் தூய்மையான நல்லெண்ணெயை கொடுத்து விட்டு அதன் பிறகு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அணிவித்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இவ்வாறு 3 மாதங்கள் 3 முறை செய்ய வேண்டும். இதன் மூலமாக சிம்மராசிரியர் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று 60% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.